அவங்களாம் பங்காளிகள். ஆனால் பாஜகவும் தாவேகாவும் தான் மாமன் மச்சான் கூட்டணி. புது குண்டை தூக்கி போட்ட அண்ணாமலை. தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக பங்காளி கட்சிகள் தான். ஆனால் அந்த பங்காளிகளிடம் நாங்கள் ஒருபோதும் சேரப்போவது கிடையாது. பாஜக தலைமையில் மாமன் மச்சான் கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். அதன் பிறகு செய்தியாளர்கள் அவரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூட்டணிக்கு அழைத்தால் அவரிடம் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்டனர். அதற்கு அவரும் மாமன் மச்சான் தான் என்று கூறினார். மேலும் நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பதை மாமன் மச்சான் கூட்டணி என்று பாஜக அண்ணாமலை கூறியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இன்னைக்கு மக்கள் எல்லோரும் எங்களை விரும்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த பங்காளிகளோடும் போக போவதில்லை. நீங்க பாத்துருக்கீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. ஆனா பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாம மச்சான் கூட்டணி. பங்காளிகள் வேண்டாம், நாங்க மாம மச்சான் கூட்டணி. எல்லாரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாம மச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இது மாம மச்சான் கூட்டணி. பொங்கு பாசியில சொல்லணும். அண்ணே, மாம மச்சான் கூட்டணினா வேற்றுமையில் ஒற்றுமை. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. அதான் மாம மச்சான் அர்த்தம். பங்காளினா ஒரே இனமா? மாம மச்சானா யார் வேணாலும் இருக்கலாம். இஸ்லாமியர் நான் மாமன் தான் சொல்றேன். அரபு நான் பல பேர் மாமன் தானே சொல்றேன். உங்க நாடு தான் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் மாமன் தான் சொல்றோம். அதனால அந்த மாம மச்சான் கூட்டணிக்கு எல்லாருமே வரலாம். பங்காளிகள்னா நான் தான் அப்படிமா. மாம மச்சான் தானே எல்லோருமே. அதனால என்டிஏ கூட்டணி மாம மச்சான் கூட்டணி எல்லோரும் வா. அதான் நான் சொல்றேன். ஆனா எல்லாரும் மாம மச்சான் தான். என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு? சொல்லுங்க. இந்த மண்ணிலிருந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். நல்ல ஒரு வார்த்தையாக 2026 தமிழக அரசியல் களத்தை இந்த மாமன் மச்சான் என்கிற வார்த்தை மாற்றும் என்கிற நம்பிக்கை இருக்கு.